வெல்கம் டு இன்லாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அந்த vlogலேயே வந்து நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், வீக்கெண்ட் ஸ்பெஷல் என்ன சமைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம அப்படியே vlogலேயும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படியே நேரம் இங்கே வாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மலாய் சோயா பிரியாணி. அதுக்காக வந்து நான் சோயாவை வந்து ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை நல்லா புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷோட பேர் ஒரு வாட்டி சொல்லிடு. மலாய் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா, நம்ம வந்து நிறைய வெர்ஷன் ஆஃப் சோயா பார்த்துருப்போம். சோயா புலாவ், சோயா பிரியாணி பார்த்துருப்போம். இது வந்து ஒரு நியூ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல மலாய் ஃப்ளேவரில் சோயா பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ வந்து சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான். வீக்கெண்ட்னாலே நாங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக வந்து குக் பண்ணுவோம். ஒன் பாட் ரைஸ்லேயே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இன்னைக்கு அம்மா இல்லை, ஏன்னா வீடியோவில் அம்மா இல்லையேன்னு கேட்பீங்க நிறையா பேர். அம்மாவும் அப்பாவும் வெளியில் போயிருக்காங்க ஒரு விஷயமா. ஸோ ஒரு ஒர்க்காக வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு பிரியாவோட சமையல் இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு என்னோட சமையல் தான். அம்மா வந்து இந்த பிரியாணியை மிஸ் பண்ணுவாங்க ஆக மொத்தத்தில் நினைக்கிறேன். அவங்க கேட்பாங்க, ஏன்னா நாங்க பண்றோம்னு தெரியல, நாங்க ஏதோ ஸ்பெஷலா பண்ணுவோம்னு தெரியும், ஆனா இது மாதிரி பண்ணுவோன்றது தெரியாது. யூஸ்வலா அம்மாவுக்கு வந்து மலாய், இந்த ஃப்ரெஷ் க்ரீம், பன்னீர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இது அவங்களோட ஐட்டம் தான். பட் சேட்லி அவங்க இல்லாத போது நான் இதை ட்ரை பண்றேன். பட் நல்லா இருந்ததுன்னா நைட் வரும்போது நம்ம கண்டிப்பா ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிருவேன். ஸோ அப்போ கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து ஹாட் வாட்டர் எல்லாம் புழிஞ்சிட்டு இதில் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம்னா மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலாவை அரைக்கணும். ஸோ இந்த ஜாரில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, வெங்காயம், கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி, இஞ்சி, பூண்டு வந்து நமக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கலாம். நான் சும்மா ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆனியனை வந்து தின் ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேரினேட் பண்ண போகிறதில்ல, இது மட்டும் தான் மேரினேட் பண்ணுற மசாலா. இது நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினாவை இதில் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை. மலாய்ன்றதுனால பயங்கர எக்ஸ்ட்ராவேகன்ட்டான மசாலாலாம் இருக்காதுல்ல? ஆமாம், ரொம்ப சாஃப்டான மசாலா தான் இருக்கும். ஆனால் வந்து இது கொஞ்சோண்டு என்ன சொல்ல, ஹர்ப்ஸோட ஃப்ளேவரும் இருக்கும். அது நான் என்ன இட்டாலியன் டேஸ்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிற சவுண்டை கட் பண்றதுக்காக வீடியோவை கட் பண்ணி எடுக்கட்டுமா? இல்ல வேணாம். அரைக்கிற சவுண்ட் அவங்களுக்கு கேட்கறது. யா, இது மிக்சிக்கான சவால். இது மிக்சி அரைக்குதா? இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். வாட்டர் ஆறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல சூடா இல்ல, அருமையான ஆரம்பம். மேரினேட் பண்ணி இன்னைக்கு பிரியாணி கன்ஃபார்மா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கு, கவலைப்படாதீங்க. எதுவும் கொட்டல, சிந்தல. அவங்க கொடுத்த பில்டப்ல இன்னைக்கு முடிஞ்சது. கடைக்கு போகணும்னு நினைச்சேன், ஜஸ்ட் மிஸ். நானே ஃபுல்லா கொட்டிருமோன்னு தான் நினைச்சேன். என்ன ஒரு வேகம், அவ்வளோ வேகமா சமைக்கிறேன். ஸோ பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு, இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட மெயின் மேரினேட் பண்ண போறிய மசாலா. இதில் வந்து கேஷ்யூ கண்டிப்பாக போட்டுக்கணும், ஏன்னா அப்போதான் ஒரு ரிச் ஃப்ளேவர் வரும். மலாய்னாலே ஒரு ரிச்னஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ மலாய் க்ரீமோட இந்த கேஷ்யூஸையும் போட்டுக்கணும் நம்ம. ஸோ க்ரீம் நான் இனிமேல் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ணலான்னா,
ஓகே, மசாலா இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். பின்னாடி பசங்க சத்தமாக இருக்குது, எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். புதினா வந்து நான் கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன், கொஞ்சத்தை வந்து நான் ரைஸில் ஆட் பண்ணிப்பேன். ரைஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து தயிர் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருக்குது தயிர். என்ன நானும் சொல்லிட்டேன்னா, இது வந்து vlog, ஒன்லி குக்கிங்லாம் கிடையாது. இது கேஷுவலாக எடுக்கும். தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 3 கரண்டி தயிர் கொஞ்சமா. நல்ல வேளை முகுந்து ஒரு நிமிஷம் முன்னாடி வந்தாலும் நீ தயிர் போட்டு தான் சமைச்சிருக்கேன்னு முடிவு பண்ணிருப்பான். ஓ ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அவன் தயிர் போட்டால் அவன் இதை சாப்பிட மாட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாம தான் தயிரை வந்து நாங்கள் மோர் குழம்பு அதுலலாம் அவனுக்கு தயிர் இருக்குன்னே தெரியாது. கண்டுபிடிச்சிட்டான், ஆனாலும் ஏதோ ஒத்துக்கிறான். கொஞ்சம் லைட்டா கண்டுபிடிச்சாலும் அவன் கண்டுபிடிக்காத மாதிரி பண்றானா என்னன்னு தெரியல. பட் ஏதோ அந்த மாதிரி இன்டைரக்டா தான் காமிக்கிறோம். அடுத்தது சாரி, நான் ஃப்ரெஷ் க்ரீமும் இங்கே தான் இருக்கு. யா, ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டாங்க. பாவம் அதை வாங்கிட்டு வந்து முன்ன தரக்கல, ஒத்த கையில என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் என்னோட ஃப்ரெஷ் க்ரீம். ஆமாம், ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நிறையா நம்ம மலாய் ரெசிபீஸ் பண்ணலாம். அடுத்தது கூட நான் வந்து மலாய் வச்சு இன்னொன்று ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஒரு கிரேவி சைட் டிஷ் பண்ணலான் இருக்கேன். அடுத்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வச்சு காலி பண்ணிடலாம். ஓகே, நிறைய பேரோட கருத்து பிரியாணினாலே அது நான்வெஜ் நினைச்சிட்டீங்க. நாங்கள் வெஜிடேரியன்ஸும் பிரியாணி சாப்பிடுவாங்க பாவம். நாங்களும் விதவிதமா பேர் நாங்களும் தம் பிரியாணி எங்க சேனல்லே நாங்க முன்னாடி போட்டிருப்போமே, தலப்பாக்கட்டி பிரியாணி வெஜ், தலப்பாக்கட்டி வெஜ் வெர்ஷன் பண்ணிருப்போம். நாங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணிருப்பாங்க. நான் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நேரா பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது வந்து பிரியாணி பண்ணோம்னா அப்படியே வீடே வாசனை தூக்கும், அப்படியே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு மலாய், அதனால பார்க்கவே செம்மையா எச்சல் ஊறுது. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு புடி இருக்கு. சரி, ஓகே, இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். மேரினேட் பண்ண மசாலா வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம இந்த சைடு என்ன பண்ணிருக்கோம், ஹேண்ட் வாஷ் பண்றோம். இதுல வந்து ரைஸ் வந்து நான் பாயில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த பாயில் பண்ணது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அடியில இருக்கு. இது நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இந்த ரைஸ் பண்ண வீடியோவையும் நான் அப்படியே அட்டாச் பண்ணிருக்கேன். ஆமா, ஐயோ அது தேவை. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீனட் பட்டர் அண்ட் ப்ரெட் தான் சாப்பிட்டோம். இது க்ரன்ச்சி பீனட் பட்டர் கூட ஹனியும் இருந்ததுனால நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருந்தது. இதுதான் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் பாயில் பண்ணிக்கிறேன் ரைஸை. ஸோ இதில் தண்ணி கொதிக்குது. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ் ஆர் ஆரிகானோ போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ண ரைஸையும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். மறக்காமல் உப்பையும் கொஞ்சம் நெய்யும் சொட்டிக்கோங்க. அவ்வளோதான். பாத்தீங்களா, இங்க ஒரு பெரிய எக்யூப்மெண்ட். இதெல்லாம் ஐக்கியால வாங்கினோம். இதனால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி ட்ரெயின் பண்றதுக்குலாம். அதோட இதை யூஸ் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோன்னு நினைச்சேன் வாங்கினப்போ. ஆனா இதை பயங்கரமா யூஸ் பண்றாங்க. அம்மாவும் சரி, பிரியாவும் சரி, டபால்னு இதுல யூஸ் பண்ணிடுறது. இது ஈஸியா இருக்கு வடிகட்ட. ஆமா, அதே மாதிரி முக்கியமா இது எங்க ஹெல்ப்ஃபுல்னா, சூடான பொருள் ஏதாவது நம்ம கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணா இது பயங்கரமா இருக்கு. ஆமா, பாஸ்தா, நூடுல்ஸ், இல்லை இந்த பாஸ்மதி ரைஸ், இதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நம்ம கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாமும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, இப்போ நான் வந்து நல்ல வாட்டரில் தான் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நல்ல வாட்டரில் தான் நான் வந்து இதை பாயில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பாட்டில், இதுதான் என்னோட பிரியாணி பாட்டு, இதில் வந்து நம்ம பிரியாணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா சூடாட்டும். என்ன எதுவும் சொல்ல வந்த? இல்ல இல்ல, இன்னொரு பிரியாணி பாட் இருக்கு, அதுல தான் பிரியாணி. இது வந்து ஆக்சுவலா கிரேவி பாட்டு. இது நல்லா தான் யூஸ் ஆகுது. சரி, இன்னைக்கு இந்த குவாண்டிட்டி கரெக்டா இருக்கும்ன்றதுனால நாங்க இதுலயே பண்றோம். இன்னொரு பிரியாணி பாட் இருக்கு, அது பிரியாணிக்காகவே ஸ்பெஷலா ஒரு கிரேவி பாட்டா இன்னைக்கு பிரியாணி பாட்டா யூஸ் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் திருப்பி வச்சிருந்தாதான் காட்ட முடியும். ஓ இல்ல நீ கீ கூட கொஞ்சம் மசாலா அஞ்சரைப்பட்டி, கீ கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் கீ பட்டர்ல பண்றதுனால பண்ணிக்கோங்க, மலாய் போடுறதுனால போட்டுக்கோங்க. எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ரொம்ப திகட்டும் இல்லைன்னா பண்ணலாம் ஃபுல் கீலெல்லாம். ஓகே, ஒரு நான்ஸ்டிக் கரண்டி எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரியாவும் இந்த டிஷ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றா. அத நீ இத அப்ப சொல்லி ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா இத சொல்லி ஆகணும். சரி, உண்மையை உடைச்சிட்டாங்க. சரி சொல்லுங்க பிரியா. ஓகே, நான் சோயால நிறைய பண்ணிருக்கேன், ஆனா மலாய் சோயா பிரியாணி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அதனால எனக்கே கொஞ்சம் இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. பட் அதுல ஒரு சேலஞ்ச் இருக்குன்றத. என்னது? மலாய் சோயா பிரியாணியோட சேலஞ்ச் என்னன்னா, ஆமா ஆமா ஆமா, அந்த சேலஞ்ச் வந்து என்னன்னா, அது நமக்கு அந்த சேலஞ்சா இருக்காது. அதுதான் என்னன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெஷ் க்ரீமா எல்லாம் போடுறோன்றதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒன் பாட்டை டைரக்டா பண்ணிடாதீங்க. என்ன காட்டு, நான் தானே பேசுறேன். ரொம்ப நேரமா வெறும் எண்ணெயை ஊத்துனதே இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒன் பாட் குக்கர்லயோ இல்லை வந்து ஒன் பாட் ரைஸ் இந்த மாதிரி பிரியாணி பாட்லாம் பண்ணிடாதீங்க. தனியாக நான் பண்ண மாதிரி ரைஸை வந்து தனியாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இது ஃப்ரெஷ் க்ரீமு நம்ம இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் அடியில் போய் பிடிச்சிக்கும். அது வந்து கொஞ்சம் தீயறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால குக்கரில் பண்ண வேண்டாம். ஓகே, ஆமாம், சின்ன ஃப்ளேம்லேயே பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது சேஃப் ஆப்ஷன், நமக்கு எதுவும் ஆகாது. ஏதாவது ஆற மாதிரி இருந்தாலும் நம்ம அதை பார்த்துட்டே தானே இருப்போம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து அஞ்சரைப்பெட்டிலேருந்து என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பிரிஞ்சி லீஃப், அப்புறம் ஒரு பட்டை, அண்ட் ஆஸ் யூஷுவல் இது பேர் என்னது மறந்துட்டு வந்துட்டீங்க, ஜாதி பத்திரி. ஆமா, அதுக்கப்புறம் அடேங்கப்பா, இது பேர் தெரியலனாலும் இதை போட்டு சமைச்சு கொடுக்குறல்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. பார், அதுக்கப்புறம் வந்து கிராம்பு. இது வந்து நாங்க கொடைக்கானல்ல வாங்கினோம், அதனால உனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இல்லைனாலாம் வாய்ப்புகள் கம்மி தான். எல்லா ஐட்டமும் எனக்கு டெஸ்டிங், நான் எது வேணாலும் சொல்லுவேன், கல்பாசில இருந்து எல்லாமே சொல்லி ஒரு பெரிய சீஃப் குக்குன்றத மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். சீஃப் குக்குன்னு சொல்லுவாங்களே தவிர எதுவும் பண்ணையெல்லாம் தர மாட்டாங்க. இங்கே ஸ்பைசஸ்லாம் போட்டு. ஓகே, ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பார்த்து கேமரால வெடிச்சிட போகுது. அடுத்தது வெங்காயம். ஓகே, இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம்.
அப்படியே ரோஸ்ட் ஆகுமா? இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா மேக்னேட் ஆனது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வாட்டி செக்அப் பண்ணிட்டு வரேன். இப்பவே இல்லை இப்போ ஒரு பன்னீரா இருந்தா இதுல பாதி இப்பவே காலி ஆயிருக்கும். அது கூட பண்ணலாம். ஆக்சுவலாக சோயாவை எடுத்துட்டு பன்னீர் பிடிக்கும்னா பன்னீர் மலாய் பிரியாணியா பண்ணிக்கலாம். ஆமா, இது பன்னீரா இருந்தா கண்டிப்பா இவ்வளவு நேரம்லாம் தாங்கி இருக்காது. இத்தனை நேரம் பாதி காலி ஆயிருக்கும். நான் முக்குந்துக்கு வந்து என் பையனுக்கு முக்குந்துக்கு வந்து பன்னீரை விட சோயா. பையன் தான் முக்குந்தோம். புது வியூவர்ஸ்க்குலாம் முக்குந்து யாருன்னு தெரியாது இல்லையா, அதனால. இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ஓகேவா? ஃப்ரைடு ஆனியன்ஸாக மாறணும். நார்மல் ஆனியன் நல்லா ஃப்ரைடு ஆனியன்ஸாக மாறினாதான் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். யூஸ்வலாகவே பிரியாணிக்கு வந்து நம்ம ஆனியன்ஸை வந்து சும்மா அப்படியே வதக்கிட்டு ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா அதை ஃப்ரை பண்ண விடணும். ஃப்ரை பண்ணாலே இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு ஆனால் போதும் ஃப்ரைடு ஆனியன். ஓகே, இந்த அளவுக்கு ஆனால் போதும். அடுத்தது நம்ம பண்ண சோயாவை இல்லை அழகாக ஆட் பண்ணிக்கலாம். செம்ம ஃப்ளேவர்ல. ஃப்ளேவர் ஆனா இதுல என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா சரியான ஃப்ளேவர். செம்ம ஃப்ளேவர், சரியான ஃப்ளேவருங்க. கன்ஃபார்மா இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இப்ப நாங்க எந்த இடத்துல ஃப்ளேவர்ன்றோமோ இதே இடத்துல உங்களுக்கும் வரும் கண்டிப்பா. ஏன்னா செம்மையா இருக்கு வாசனை. இதுல வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. மஞ்சள் பொடி, காரப்பொடி அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இதுல வந்து கொஞ்சமா கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ இது என்ன ஆகட்டும், சிம்மிலே வைக்கிறேன். ஓகேவா? சிம்ல வச்சு கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெப்பர் பவுடர். ஆல்ரெடி நம்ம கிரீன் சில்லி போட்டிருக்கோம், ஸோ கம்மியாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். ஃபுல்லி நேச்சுரல் ஃப்ளேவர் தான். யா, நேச்சுரல் ஃப்ளேவர் தான். மலாய் பிடிக்கணுன்ற வாழ்க்கை இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து ஒரு 5 இல்லை சைலண்ட்லாம் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல 5 ஸ்டார் 7 ஸ்டார்ல பண்ற ரெசிபி மாதிரி ஒரு தோணுது எனக்கு. இந்த அளவுக்கு ரிச்சா இருக்குல்ல. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்றோம், இது ஆட் பண்றோம். ஸோ வேணும்னா எக்ஸ்ட்ரா ஹெர்ப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ரைஸ்ல வந்து போட்டிருக்கோம், ஆல்ரெடி பாயில் பண்ணும் போதே போட்டிருக்கோம். வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம். ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். டயட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி பயங்கர உங்க வாய்க்கு அமிர்தமா இருக்கும். அமிர்தமா இருக்குமா? இந்த மாதிரி? ஆமா, டயட்ல இருக்கிறவங்களும் சாப்பிட தோணும். ஆக்சுவலா இதெல்லாம் டயட்ல இருக்கவங்க சாப்பிட முடியாது, பக்கத்துல ஸோ இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். பாத்தீங்களா என்ன அழகா வடிஞ்சிருக்கு. நல்லா நீட்டா வடிஞ்சிருக்குல்ல. அப்படியே இது லேயர் பண்ற மாதிரி இல்ல? ஆமா, அத சொல்லிட்டே பண்ணிட்டு லேயரிங் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இதுல கொத்தமல்லி மேல, இல்லைன்னா புதினா. நான் வந்து புதினா போடுறேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் இருக்கு. ஸோ புதினாவை போட்டுட்டு திருப்பியும் ரைஸ். இப்போ ரைஸ் போட்டாச்சு. கீழே நம்மளோட கிரேவி இருக்கு, அதுக்கு மேலே ரைஸ் இருக்கு. இது நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் தம் கட்டிக்கலாம். ஸோ சிம்ல தான் வைக்கணும். கம்ப்ளீட்லி சிம்ல வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம்.
10 மினிட்ஸ் நம்ம தம் கட்டியாச்சு. இப்போ திறந்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி சோயா மலாய் பிரியாணி. வாவ், வேற லெவலா இருக்கு. நல்லா கலரிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சிம்பிள் எட் எம்மி அண்ட் டேஸ்டி. ஷார்ட்ஸ்க்காக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நீ கலரும் போது. ஓகே ஓகே. இந்த வீடியோக்கு இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அத நானும் சைகையில சொல்லி காமிச்சேன். பட் நம்மளோட பிரியாணியை பார்த்துக்கோங்க எல்லாரும். இதுதான் நம்மளோட சோயா பிரியாணி, மலாய் பிரியாணி. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் எப்படி ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்ததுன்னா எங்கள் சேனலில் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து சொல்லணும். அக்கா உங்களோட பிரியாணி பண்ணி பார்த்தேன்க்கா செம்மையா இருந்ததுன்னு வந்து சொன்னீங்கன்னா எனக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்கும். அவ்வளோதான். பெரியவங்க பண்ணாங்கன்னா சிஸ்டர் நீங்க சொன்னதை நான் பண்ணேன் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எனி டைப் ஆஃப் ரைத்தா, உங்களுக்கு என்ன ரைத்தா பிடிக்குதோ, பூந்தி ரைத்தா ஆர் புரானி ரைத்தா ஆர் ஆனியன் ரைத்தா, ஏதோ ரைத்தா பண்ணி இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். சிம்பிள் எட் டேஸ்டி பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இன்லாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.